இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தையினுடைய ஜெபம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19, 20வது வசனம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தினால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இதுதான் இந்த மாதத்திற்காக நாம் தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை. நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் 3 ஜெபங்கள். முதல் ஜெபம் இந்த 19, 20ஆம் வசனத்துல வரக்கூடிய நாட்கள்ல ஞாயிறு ஆராதனையில விளக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். இப்பொழுது ஜெபத்தை மட்டும் சொல்றேன். 3 ஜெபங்கள். முதல் ஜெபம், கர்த்தரே எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அந்த வார்த்தை 2 முறை இந்த வசனத்துல வருகிறது. அப்போ இந்த மாதத்துல நம்முடைய 3 ஜெபத்துல ஒரு ஜெபம், தேவனே எனக்கு வெளிச்சமாய் இந்த மாதம் முழுவதும் என்னோடு கூட இருங்க. வெளிச்சம் என்றவுடன் நம்ம மனசு நிறைய காரியங்கள் வரலாம். கர்த்தர் என் வெளிச்சமானவர், என் ஜீவனானவர், என் பலனானவர். கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் ஜீவனுமானவர். சங்கீதம் 27:1. யாருக்கு பயப்படுவேன்? அப்போ நம்ம இந்த மாதம் முழுவதும் எதிர்நோக்கி இருக்கிற மாதம் முழுவதும் ஓடணும்னா நமக்கு வெளிச்சமாக கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அப்ப முதல் ஜெபம், தேவனே நீரே எனக்கு வெளிச்சமாய் இந்த மாதம் முழுவதும் என்னோட கூட இருக்கிறார். காட், யூ ஆர் மை லைட். காட் இஸ் மை லைட். அது நம்முடைய முதல் ஜெபம். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நீங்க வெளிச்சமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வசனம் தான் உங்களுக்கு வெளிச்சம், அவர் தான் உங்களுக்கு வெளிச்சம். சங்கீதம் 119, 105. உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருப்பதாக. அப்போ அவருடைய வசனம் தான், அவருடைய வார்த்தை தான் நமக்கு வெளிச்சம். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எனக்கு வெளிச்சமாக, நான் செய்கிற எல்லாவற்றிலும், நான் எடுக்க வேண்டிய எல்லா முடிவுகளிலும் நீங்க வெளிச்சமா இருந்ததை நடத்துங்க. 2வது ஜெபம், நேரடியாக நமக்கு அந்த இடத்துல சொல்லப்படாட்டாலும் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். இப்ப முதல் ஜெபம், தேவனே நீரே எனக்கு வெளிச்சமாயிரும். தேவனே இந்த மாதம் முழுவதும் நீரே எனக்கு வெளிச்சமா இருந்ததை நடத்தும். 2வது, தேவனே நீரே எனக்கு மகிமையாயிரும். இந்த மாதம் முழுவதும் எனக்கு மகிமை நீர் ஒருவர் தான். சங்கீதம் 3ல வாசிக்கிறோம் இல்லையா? என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறதுமா இருக்கிறேன். சங்கீதம் 3:3. அப்ப அவரே நம்முடைய மகிமையாக இந்த மாதம் முழுவதும் இருக்கட்டும். நீங்க எங்கெல்லாம் நம்முடைய தலைகள் குனிந்து இருக்கிறோமோ, தலையை அவர் உயர்த்த பண்ணுகிற தேவன். நம்ம மகிமைனா வேற ஒண்ணும் இல்ல, ஹானர். அதுதான் மகிமை. நம்ம கொடுக்க வேண்டிய கனம். அப்ப நமக்கு கனம் எதுனா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது தான் நமக்கு கனம். அதுதான் நமக்கு மகிமை, அதுதான் நமக்கு மரியாதை. இந்த மாதத்துல வெட்கப்பட்ட இடத்துல எல்லாம் அவர் நமக்கு மகிமையாக நம்மோடு கூட இருந்து நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன். அப்போ தேவனே நீரே எனக்கு வெளிச்சமாயிரும். தேவனே நீரே எனக்கு மகிமையாயிரும். முடிவா சொல்லி முடிக்கிறேன். 3வது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். 20 வசனத்தினுடைய கடைசி பகுதி, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்போ அதை பாசிட்டிவா எடுத்துட்டோம்னா, துக்க நாட்கள் முடிந்து போகணும்னு என்ன அர்த்தம்? துக்கத்துக்கு ஆப்போசிட் என்னது? சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்ப துக்க நாட்கள் முடிந்தது என்றால் சந்தோஷத்தின் நாட்கள் ஆரம்பமாகிவிட்டது என்றுதான் அர்த்தம். அப்போ 3வது என்னுடைய ஜெபம், தேவனே நீரே எனக்கு வெளிச்சமாயிரும். தேவனே நீரே எனக்கு மகிமையாயிரும். 3வது, தேவனே நீரே எனக்கு மகிழ்ச்சியாயிரும். ஏன்னா நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வசனம் சொல்லி இருக்குது. அப்ப இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய 3வது ஜெபம், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே தேவனே நீரே எனக்கு மகிழ்ச்சி ஆயிரும். இந்த மாதம் முழுவதும் என்னுடைய சந்தோஷத்தை காத்துக்கொள்ளும், மகிழ்ச்சியினால் நிரம்ப, என்னுடைய இருதயங்கள் முழுவதும் சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியினால் நிரம்புவதற்கு நீரே என்னோடு கூட இருந்து எனக்கு என்னுடைய துக்க நாட்களை முடிய பண்ணுகிற தேவன். நம்முடைய கண்ணீரை சங்கீதம் 30:11 சொல்லியிருக்கிறாரு, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். அப்ப இந்த மாதத்துல நம்முடைய துக்கங்கள் எல்லாம், துக்க நாட்கள் எல்லாம்
திரும்பி பார்க்கும் பொழுது அதெல்லாம் முடிவு கொண்டு வந்து சந்தோஷத்தினால் ஆண்டவர் இந்த மாதத்தில் நிறைய பண்ண போகிறார். அப்ப எல்லாத்துக்குமே அடிப்படை அவரை நோக்கி பார்க்கணும். அவர் தான் எல்லாமே. அவர் தான் எல்லாமே. இந்த 2 வசனம் அதான் சொல்லுது. சூரியன் அல்ல, சந்திரன் அல்ல, சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்ல. அவரே உனக்கு வெளிச்சம். அவரே உனக்கு வெளிச்சம். அவரே உனக்கு மகிமை. அவரே உனக்கு மகிழ்ச்சி. அப்ப தேவனிடத்துல சொல்லுவோம், தேவனே நீரே எனக்கு வெளிச்சமாயிரும். தேவனே நீரே எனக்கு மகிமையாயிரும். தேவனே நீரே எனக்கு இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சியாயிரும். அவர் வெளிச்சம், அவர் மகிமை, அவர் மகிழ்ச்சி. இந்த மாதம் முழுவதும் இந்த 3 ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்க. நமக்கு கரெக்டா மணி 6 ஆயிடுச்சு. நான் கூட முடிக்க விரும்பல. ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க விரும்பல. இந்த 3 ஜெபத்தை மறந்துடாதீங்க. பாஸ்டர் நம்மோடு பகிர்ந்து கொண்ட காரியங்களையும் மறந்துடாதீங்க. இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்ம கூட இருந்து சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அவர் நமக்கு மகிமையாக, அவர் நமக்கு வெளிச்சமாக, பாதை காட்டுகிற தீபமாக, அவர் நமக்கு மகிமையாக, வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் நம்முடைய தலையை உயர்த்துகிற மகிமையாக, அவரே நமக்கு சந்தோஷமாக, அவரே நமக்கு துக்க நாட்களை முடிய பண்ணுகிற சந்தோஷமாக, அவரே நம்ம கூட இருந்து நம்மை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். கான்ஃபரன்ஸ் கால்லயும் ஜூம்லயும் வந்த உங்க எல்லாருக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நீங்க எல்லாரும் அதிகாலையிலே வீட்டுல இருந்து எழும்பி இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு இருக்கிறீங்க. அதே நம்மோடு கூட வொர்ஷிப் பண்ண தேவன் கிருபை பாராட்டின. அதே போல பாஸ்டரும் நம்ம கூட இருந்தாங்க. நேற்று நைட் தான் சொன்ன பாஸ்டர் நாளைக்கு காலையில எங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கன்னு. பாஸ்டர் அதை ஏற்றுக்கொண்டு நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டாரு. நம்ம எல்லாருக்கும் அது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் போட்டிருக்க கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது தெரியுது. தேவன் ஒவ்வொரு வார்த்தையும் ஆம் என்றும் அம்மேன் என்று நம்ம ரிசீவ் பண்ணி அதை நம்ம பெற்றுக்கொள்ள தேவன் நம்ம கிருபை பாராட்டட்டும். நம்ம கண்களை மூடி ஜெபித்து நான் முடிச்சதுக்கு அப்புறம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அட்மிட் பண்ணி பேச முடியும். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பாசமா பத்தி நான் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்றேன். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்ப இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் நாளிலும் நாங்கள் குடும்பமாக எங்களுடைய வீடுகள்ல ஆண்டவரே எவ்வளவு டயர்டா இருந்தாலும், எவ்வளவு சூழ்நிலைகள் நெருக்கமாக இருந்தாலும் உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்துல வந்து அப்ப கான்ஃபரன்ஸ் மூலமாகவும் அதே போல ஜூம் மூலமாக இணைந்திருக்கிற எங்க சபையினுடைய எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதார அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு வெளிச்சமா இருப்பீராக. இந்த ஜூம்ல இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்கும் ஆண்டவரே இதை பார்க்கிற கேட்கிற ஆண்டவரே எல்லா குடும்பங்களுக்கும் நீரே வெளிச்சமா இருங்க. அவங்க இந்த மாதம் முழுவதும் நடக்க வேண்டிய பாதைகளை நீரே நடத்துவீராக. அவங்களுடைய வசனம் இந்த மாதம் முழுவதும் அவர்களுக்கு வெளிச்சமாக இருந்து வழி நடத்தட்டும். இந்த மாதம் முழுவதும் நீரே அவர்களுக்கு மகிமையா இருங்க. ஆண்டவரே எங்களுக்கு மகிமை இந்த உலகம் அல்ல, உலகத்தின் காரியங்கள் அல்ல. நீர் எங்களோடு கூட இருப்பதே எங்களுக்கு மகிமை. வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் எங்களுடைய தலைகளை தலை நிமிர பண்ணுகிற தேவன். ஆண்டவரே நீர் எங்களுக்கு மகிமையா இருந்து எங்களுக்கு வழி நடத்துங்க. நீரே எங்களுக்கு மகிழ்ச்சியா இருப்பீராக. எங்களுக்கு கண்ணீரை கண்ட நாட்கள், புலம்பலை கண்ட நாட்கள், ஆண்டவரே பட்சித்த வருஷத்தின் பலன்கள், ஆண்டவரே எங்களுடைய துக்க நாட்கள், இது எல்லாவற்றிற்கும் ஈடாக ஆண்டவரே இந்த புதிய மாதத்துல நீர் எங்களுக்கு மகிழ்ச்சியாக, நீர் எங்களோடு இருப்பதே எங்களுக்கு மகிழ்ச்சியாக எங்களை நீர் வழி நடத்த போற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். 9 மாதமும் நடத்தி வந்த தேவன் இந்த புதிய மாதம், இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் முதற்கொண்டு இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் இந்த ஜெபத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிற எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் குடும்பத்தினுடைய கரம் உடைய ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளின் மீது தங்கி இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல பாவங்கள் மறவாதே. ஆமென், ஆமென்.